கோவை புதூர் பகுதியில் செயல்பட்டு வரும் டிவி சேகரன் மெமோரியல் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சேகரா உற்சவ் எனும் தலைப்பில் 33ஆம் ஆண்டு விழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இவ்விழாவிற்கு டிவிஎஸ் எஸ்சி டிரஸ்ட் நிர்வாக அறங்காவலர் டி.எஸ். ஹரிஷ்குமார் தலைமை வகித்து தலைமை உரையாற்றினார். விழாவில் கோவை மாவட்ட வேலைவாய்ப்பு ரீஜனல் இணை இயக்குநர் ஜோதிமணி, ஓய்வு பெற்ற ராணுவ தளபதி அரவிந்தன், டிவிஎஸ் எம் அட்வைசர் ஜனார்தனன், பிடிஏ தலைவர் சீபா மார்தனன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். முன்னதாக சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட அனைவருக்கும் பள்ளி நிர்வாகம் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. டிவிஎஸ் எம் பள்ளி முதல்வர் சீனா, கரஸ்பாண்டன்ட் விஜய் ஹரிஷ் ஆகியோர் இவ்விழாவிற்கு முன்னிலை வகித்தனர். நிர்வாக அறங்காவலர் ஹரீஷ்குமார் பேசுகையில், குழந்தைகளின் எதிர்கால வாழ்க்கைக்கு பெற்றோர்கள் மட்டுமல்ல, ஆசிரியர்களும் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். எனவே பெற்றோர்கள் குழந்தைகளின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு ஆசிரியர்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று கூறினார். சிறப்பு விருந்தினர்கள் கூறுகையில், குழந்தைகளின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு பெற்றோர்கள் நவீன கருவிகளை பயன்படுத்துவதை தவிர்த்தல் வேண்டும். குழந்தைகளுக்கு முன்பாக மொபைல்களை பயன்படுத்த வேண்டாம். ஏனென்றால் குழந்தைகளின் தாக்கம் அந்த மொபைல் மீதுதான் இருக்கும். தங்கள் மீது அன்பு காட்டும் தாயின் மீதும் தந்தையின் மீதும் இருக்காது. அது குழந்தைகளின் எதிர்காலத்தில் பல்வேறு பிரச்சினைகளை விளைவிக்கும். எனவே இதுபோன்ற செயல்களில் பெற்றோர்கள் ஈடுபடக்கூடாது என்றும், ஆசிரியர்களுக்கு பெற்றோர்கள் குழந்தைகளின் வளர்ச்சிக்காகவும் நலனுக்காகவும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் கூறினார்கள். பின்னர் பள்ளி முதல்வர் 2025-2026 கல்வியாண்டிற்கான ஆண்டறிக்கையை வாசித்தார். அதனைத் தொடர்ந்து 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் சிறந்த மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு கேடயம் மற்றும் ஓவியப் போட்டி, கட்டுரை போட்டி, பேச்சுப் போட்டி, எழுத்துப் போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பள்ளி நிர்வாகம் சார்பில் சிறப்பு விருந்தினர்கள் பரிசுகள் மற்றும் சான்றிதழ் வழங்கி சிறப்பித்தனர். அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்கள், ஆசிரியர்கள், மாணவ மாணவியர்கள், பெற்றோர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.